இன்னைக்கான பேச்சுலர் வாழ்க்கையில் டே 128. இன்னைக்கு நமக்கு நிறைய வீடியோ எடிட்டிங் வேலை இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அதெல்லாம் உட்காந்து பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இந்த டாட்டா குளுக்கோஸை நமக்கு ஒரு டைம் கூட கையில் பிரிக்காமல் கீழே ஊற்றாமல் குடிக்கிறதே கிடையாது. எப்படியாவது மேலே சிந்தி விடுது. இன்றைக்காவது அழகாக குடிக்கணும்னு நினச்சேன், இன்றைக்கி சிந்திருச்சு. அதுக்கப்புறமா இந்த எடிட்டிங்கெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு லேப்டாப்பை ஷட் டவுன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மில்க் ஷேக் ரெடி பண்ணி போகலாமேன்னு சொல்லிட்டு அதுக்கான ப்ராசஸை ரெடி பண்ணலாமேன்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. அப்புறம் நம்ம தங்கை ஒருத்தவங்க நமக்கு ஒரு சீப்பு வாழைப்பழத்தை ஃப்ரீயாக அன்பளிப்பாக கொடுத்தாங்க. பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் வாங்கி வச்சுட்டு நம்ம மில்க் ஷேக் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நமக்கு இன்னும் மாரத்தானுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. டேட் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணலை. என்ன டேட்டு, என்ன டைமிங்கு, எங்கே நடக்குது, அதில் கொஞ்சம் குளறுபடிகள் இருக்குது. அதெல்லாம் என்னென்னு சொல்லிட்டு அடுத்து தெளிவாக சொல்கிறேன். அப்புறம் நான் ரெடி பண்ணுறத குட்டி தம்பி ஒரு தான் பார்த்துக்கிட்டு இருக்கான் பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் அவங்ககிட்டேருந்து கபடி கதையை பற்றி பேச ஆரம்பித்தேன். அவனுமே கபடி கதையை பேச ஆரம்பித்தானா அவ்வளோதான். அவனுக்கும் டைம் போகிறது தெரியாது, எனக்கும் டைம் போகிறது தெரியாது. அப்படியே ஜாலியாக அப்படியே பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா அண்ணா நீங்கள் அப்படியே ரெடி பண்ணிகிட்டே இரு, ரொம்ப நேரம் ஆகும் போல். நான் அதுக்கப்புறம் அப்படியே வீட்டில் போய்ட்டு ஒரு அட்னஸ் போட்டு வந்துடுறேன், நேராக ஸ்கூல் போய்ட்டு இங்கே தான் வந்தேன் அப்படின்னு சொன்னான். சரிடா அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நானே இப்போ தான் இந்த வீடியோ எடிட் பண்ணுறப்ப தான் பார்க்குறேன், கீழே கொஞ்சம் பாய் காட்டிகிட்டு இருக்கான் பார்த்தீங்களா. சரி போயிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட அப்படியே அமுச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் அரையெல்லாம் போட்டு எடுத்தேன்னா ரொம்ப கெட்டியாக அரைச்சிட்டேன். பால் கொஞ்சம் கம்மியாக தான் ஊற்றினேன். ஏன்னா சின்ன ஜாராக இருக்கா, பால் ஊற்றினா கொஞ்சம் வெளியே சிந்திருந்ததுனால கெட்டியாக அரைச்சிவிட்டேன். ஆனால் இதை கலக்கிறதுலே பெரும் ப்ராசஸ் ஆகிடுது அப்படிங்கிற மாதிரி போயிடுச்சு. எப்படியாவது ட்ரைனிங்லாம் பண்ணி 4.3 ரேஷியோவில் 3 ரேஷியோலாம் இல்லை பேஸில் ஓடிட்டோம் அப்படின்னு வச்சிங்களா, நம்ம நினச்சதை முடிச்சுட்றலாம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இணைப்பில் இருக்கவும்.